கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல புதிய மாதத்துக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த மே மாதத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எல்லாம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் கிருபையாய் நீ நடத்தி வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தையும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருபை, அந்த கிருபையினால பிள்ளைகளை தாங்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் தருகிற வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை அது ஆவியும் ஜீவனமாக இருக்கப்படினால அந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சகல நன்மைகளையும் சகல அற்புதங்களையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவதா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நான் வாசிக்கிறேன். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். 2 காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. சீட்டு மடியில் போடப்படும். நல்லா கவனிங்க. உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுடைய மடியில் போடப்படும். ஒருத்தர் ஊழியத்துக்கு தேவன் அழைக்கிறார்னா, ஒருத்தர் ஒரு கூட்டத்தில் போய் அநேக போதகர்கள் இருக்கலாம், ஆனால் ஒருவருக்கா சீட்டு விடும். அப்போ அவங்க தான் அந்த வார்த்தையை தேவ வார்த்தையை பேசுவாங்க. இந்த புதிய மாதத்திலையும் தேவன் உங்களுக்குன்னு வைத்திருக்கக்கூடிய அந்த காரியத்தில் சீட்டு விழப்பட்டிருக்குது. அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 2 சீசர்களை தேர்வு செய்யும் போது என்ன செய்தாங்க? சீட்டு போட்டு பார்த்தாங்க. இன்றைக்கி சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கலைன்னா அதுக்கு சீட்டு போட்டு பார்க்குறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ஒரு வீட்டில் அப்படி தான் கேட்டபோது சீட்டு போட்டு பார்த்து தான் ஏன் நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்னாங்க. செவம் பண்ணி பதில் சொல்லுவோன்னா பரவாயில்ல, ஆமாம் சீட்டு போட்டு பதில் சொல்லுவாங்களாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நல்லா நம்ம சிந்திக்க வேண்டும். இங்கே தேவன் ஆவியானவர் சீட்டு மடியில் போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தி அப்படின்னு சொல்லப்படும். அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரிதான். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ சமபூமி ஆவாய். காரிய சித்தி. நல்லா கவனிக்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தாங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய வார்த்தை, அவருக்கு சித்தமானதை அவர் கையினால் வாய்க்குமா. அப்போ காரிய சித்தி, ஒரு சித்தம் ஒன்று இருக்கிறது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் வராது, ஒன்றும் நடக்காது. 2 காரியம். ஒன்று தேவ சித்தத்தின்படி நடக்கும், இன்னொன்று சேர்த்து தேவ சித்தத்தின்படி வரும். அல்லேலூயா. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? காரிய சித்தி. தேவ சித்தம் இல்லாமல் ஆமீன் இந்த தலையில் இருக்க ஒரு முடி கூட கீழே விழாது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேவ சித்தம், அந்த காரிய சித்தி உங்களுக்கு எந்த காரியத்தில் இத்தனையோ வருஷங்களை கடந்து வந்திருக்கலாம், இது வரைக்கும் நடக்காமலேயே போயிட்டு அப்படியே தடையாக இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளை புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு தான் சீட்டு மடியில் போட்டிருக்கு. சீட்டு மடியில் போடப்பட்டிருக்குது. இது வரைக்கும் நடக்காத காரியங்கள் நீங்கள் சித்தி பெறாமல் இருப்பேன், விருத்தி அடையாமல், அற்புதம் நடக்காமல், பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இதுவரைக்கும் தரித்திரத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், இதுவரைக்கும் வறுமையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தூரத்தில் சமீபத்தில் எங்கிருந்து நீங்கள் கேட்கலாம். ஏன் உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தியை நீங்கள் பெறலை? தேவ சித்தத்தை ஏன் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறலை? யோசனை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒரு இதுவரைக்கும் எவ்வளவோ பரீட்சை எக்ஸாம் எழுதி இருக்கலாம், எத்தனையோ மரம் 1 மார்க் 2 மார்க் அப்படியே போயிட்டே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு சித்தமானது அந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்க நீங்கள் ஜெபித்தீங்கன்னா இந்த புதிய மாதத்தில் நீங்கள் சித்தி பெறுவீர்கள், ஜெயம் பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒத்தாசை வரும்,
ஆமேன், பரலோகத்தின் தேவன் எழுது வரைக்கும் என் தடைப்பட்டிருக்க காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். நன்மை நடக்கும். சீட்டு மடியில் போடப்படும். காரிய சித்தியோ கர்த்தர். காரியத்தை வாய்க்கு பண்ற கர்த்தர். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ புத்திமானா நடந்துக்கோ, நீ பிரமாணங்களை கைக்கொள், உன் காரியத்தை அவர் வாய்க்க. நீங்கள் பிரமாணத்தை கை கொள்ளுங்க, புத்திமான நடந்து கொள்ளுங்க, உங்கள் காரிய சித்தியை உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். மனுஷர் அல்ல, தேவன் வாய்க்க பண்ணுவார். தேவன் நிச்சயமாய் இந்த புதிய மே மாதத்தில் காரிய சித்தியோ கர்த்தரானவர். நீங்கள் எதிர்பார்த்திருக்க நன்மை, நீங்கள் எதிர்பார்த்திருக்க ஆசீர்வாதம், எதிர்பார்த்திருக்க அற்புதம் இந்த வேளையில் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் ஜெபிங்கள். உங்களுக்கு தான் மடியில் போடப்பட்டிருக்க காரிய சித்தி. இது வரைக்கும் நடக்காத காரியங்கள், சித்தி வராத காரியங்கள், விருத்தி அடையாத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். தேவனுடைய வார்த்தை விசுவாசிகள். நீதிமதிகள் 16:33 படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சித்தியை பெற பண்ணும்படி செய்வார். கண்ணை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவர், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மே மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சீட்டு மடியில் போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இப்போது ஜெபித்து கொண்டிருக்க பிள்ளை வாழ்க்கையில் சித்தி வராமல் இதுவரைக்கும் வறுமை, தரித்திரம், வேதனை, பாடுகள், கஷ்டத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். ஒருவேளை கண்ணீரோடு கூட சமூகத்தில் நிற்கிறவர்களா இருக்கலாம். இதுவரைக்கும் ஏன் என் காரியத்தை வாய்க்காமே போகுது, இதுவரைக்கும் தேவ சித்தம் இல்லையா, இதுவரைக்கும் தேவன் ஏன் வாழ்க்கையில் அதை செய்ய இதுவரைக்கும் அனுமதிக்கலை, நீங்கள் கேள்வியோடு கேட்டுட்டலாம். நோ, உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு நாளைக்கு முன்னாடியோ ஒரு நாளைக்கு பின்னாடியோ அல்ல, நேர்த்தியாக செய்கிற தேவன். அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன். அவரை குறை சொல்லாதீங்க, அவரை முறுமுறுக்காங்க. பெரிய பாவம். இன்றைக்கு தேவ சமத்தில் அறிக்கை பண்ணுங்க. உங்கள் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எதிர்பார்த்திருக்க நன்மைகள், எதிர்பார்த்திருக்க அற்புதம், எதிர்பார்த்திருக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் தருவார். பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நல்ல வாக்குத்தத்தத்துக்கான உடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. அப்படி ஊழியத்தில் சித்தி வர பண்ணுங்க. ஊழியத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒரு தகப்பன், தாய், சகோதர சகோதரிகள் மருத்துவமனையில் வேதனையில் கண்ணீரோடு பாரத்தோடு கூட, எனக்கு எல்லாருக்கும் திருமணம் நடக்க எனக்கு நடக்கலையே, எல்லாருக்கும் வேலை கிடைக்க எனக்கு வேலை கிடைக்கலையே, நான் ஏன் இப்படி அலைகிறேன்னு வேதனையோடு இருக்க பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு சீட்டை மடியில் போடுங்கப்பா. அவங்க காரிய சித்தியோ இந்த மாதத்தில் வரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுங்க, தடைகளை நீக்கி போடுங்க. எதிர்பார்த்திருக்க எல்லா காரியத்திலையும் ஆமென் ஜெயத்தை நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை ஆசீர்வதிங்க. வல்லமையுள்ள தேவ கரத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க. இந்த வார்த்தைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். உங்களுக்காக சீட்டு மடியில் போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுக்காக ஜெபிங்கள். காட் பிளஸ் யூ.